தேசிய கட்சியுடைய தலைவர் வந்து ஒரு மாநிலத்துக்கு போறது ஒரு தனிப்பட்ட சிறப்பு செய்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேசிய கட்சியை நான் ஏத்துக்கிறேன். அவர் கட்சி சார்பா அவர் வர்றாரு. அதனால ஒரு அரசியல் மாற்றமோ தாக்கமோ ஏற்படுத்தும்லாம் எனக்கு தெரியல. அவரை தனிப்பட்ட முறையில ஒன்றும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அறிவுமாகாத தலைவர் தான். அந்த கட்சியும் ஒன்றும் ஒரு தமிழ்நாட்டில் வந்து முதன்மையாத அரசியல் கட்சி கிடையாது. வட இந்தியாவில் அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வந்து செல்வாக்கு மிகவும் குறைவு தான். எப்படிங்க இந்தியாவோட பிரதமருக்கு பாப்புலாரிட்டியில நான் சொல்ல முடியும்? பாப்புலாரிட்டி அவருக்கும் இருக்கு, பல அரசியல் தலைவர்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கு. ஒரு ரீஜன்ல ஒருத்தருக்கு பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கும், ஒரு ரீஜன்ல கம்மியா இருக்கும். தமிழ்நாட்டுல கேட்டீங்கன்னா மோடிக்கு பாப்புலாரிட்டி கம்மி தான், மோடிக்கு அக்செப்டன்ஸ் கம்மி தான் தமிழ்நாட்டுல. வட இந்தியாவில் அவருக்கு ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்தில் அவர்களுக்கு பாப்புலாரிட்டி அவருடைய செல்வாக்கு கூட இருக்கும். ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல அவருக்கு வந்து செல்வாக்கு குறைவுதான். அவருடைய கட்சியை வந்து ஹிந்தி பேசாத மாநிலங்கள் நிராகரிக்கின்றார்கள், ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்கள் அவருடைய கட்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதான் யதார்த்த உண்மை. இதுல என்னுடைய கருத்து இந்த அவார்ட்ல எல்லாம் என்னன்னா, இறந்து போனவங்களுக்கு அவார்டை கொடுக்க கூடாதுன்றது என்னுடைய கருத்து. இதுல வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் கருத்தா இருக்கும். ஏன்னா ஒரு அவார்டை கொடுத்தா அந்த அவார்டு வேண்டான்னு சொல்ற உரிமை வேணும். அது இறந்து போனவங்களுக்கு கொடுத்தாக்க அந்த அவார்டை வந்து வேண்டான்னு சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. ராணுவத்துல வந்து ஒரு வீரமரணம் அடைந்தாருன்னா அவருக்கு அந்த அவார்டை கொடுக்கலாம். வேற எந்த துறையில இருப்பவர்களும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சர்ச்சைக்குள்ள கருத்தா கூட இருக்கலாம். இது விவாத கருத்தாவே எடுத்துக்கலாம். நீங்க மக்கள் பொது கருத்தை இறந்து போனவங்களுக்கு யாருக்குமே அவார்டு கொடுக்க கூடாது. ஏன்னா ஒரு அவார்டை கொடுத்தா இந்த அவார்டு வேண்டான்னு சொல்ற உரிமை எனக்கு இல்லையே. இப்போ வந்து எனக்கு தெரியாது. இப்போ வந்து நீங்க இவருக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த ஒரு நரசிம்மராவ் கொடுத்துருக்கீங்க. அவர் அந்த அவார்டு வேண்டான்னு சொல்றதுக்கு அவர் உரிமை இல்லையே, அவருடைய பேரன்ல வேணும்னு சொல்றான். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இது வந்து ஒரு விவாத பொருளாவே எடுத்துக்கலாம். உங்களுடைய நேயர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் இறந்து போனவர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் அவார்டு கொடுக்க கூடாது. ராணுவ வீரர்களை தவிர, வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களை தவிர யாருக்கும் இறந்தவர்களுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அவார்டு கொடுக்க கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.